பாசிப்பருப்பு சுரக்காவும் போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்குமே நல்லா. பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்துட்டு கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், அதோட பூண்டும் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னா தக்காளியை நல்லா வதக்கணுன்னா காயை போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கணுன்னு பாசிப்பருப்பு எடுத்து ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம், சாம்பார் பொடி எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது வீட்லேயே அரைச்ச பொடி. இது எல்லாத்துக்குமே என்ன சாம்பார் வச்சாலும் இது நல்லாயிருக்கும். புளி ஊற்றி வச்சாலும் சரி, வைக்கலனாலும் இல்லை வெறும் பருப்பு கடையிறது கூட இந்த சாம்பார் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சாம்பார் பொடி வேணும்னா எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணணுன்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கோம். குக்கரை மூடி விட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. காயும் வெந்துடும், பருப்பும் வெந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா சிம்மில் வச்சு திக் பண்ணிக்கோ.